ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸிமில் சேனலில் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து உங்களை அமேசானில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண வேணான்னு சொல்லலை. தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா வந்து நோட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ வந்து யாராக இருந்தாலும் ஒரு டைமாவது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு மேட்டர். தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இதெல்லாம் தெரிய வருது. அதாவது வந்து அமேசானில் வந்து நம்ம வந்து எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் டேரெக்டாக அமேசான்ங்கிறது ஒரு டேரெக்ட் லிங்க்கு, நம்ம அதை டேரெக்டாக ஆர்டர் பண்ணால் நமக்கு டேரெக்டாக அங்கேருந்து நமக்கு வருது, நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ வந்து ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து எல்லாமே புரியுது. வந்து நிறைய அந்த ஃபீட்பேக்லாம் போய் செக் பண்ணும்போது தான் இப்போ தான் நான் எல்லாமே வந்து ஒரு செக் பண்ணேன். ஒரு 2-3 ஹவர்ஸாக வந்து நான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீட்பேக்கும் செக் பண்ணேன். எல்லா ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபீட்பேக்கும் பார்க்கும்போது இப்போ தான் ஒன்று புரியுது. ஸோ வந்து அமேசானில் வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து டேரெக்டாக நம்ம இருக்க ப்ராடக்டை பார்த்துட்டு அந்த ரேட்டை பார்த்துட்டு உடனே அப்படியே நீங்கள் ஆர்டர் கொடுத்துடாதீங்க. அதில் வந்து ரெட் கலரில் ஃபுல்ஃபில்டுன்னு ஒன்று இருக்கும், அல்லது ப்ரைம் ஃபுல்ஃபில்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அமேசான்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் சப்போர்ட்டோட டேரெக்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபுல்ஃபில்டு இல்லாத அந்த மாதிரி பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பொருளுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளுக்கு எந்த ஒரு சேஃபும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இப்போ அப்படி தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்து அமேசானில் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை நான் சிம்பெக்ஸ் 333 ட்ரைபேடுங்கிறத ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் 3110 அப்படிங்கிற ஒரு ட்ரைபேடு தான் ஃபஸ்ட் டைம். இதே ட்ரைபேடு தான் வந்தது. ஆனால் நான் ஆர்டர் பண்ண ட்ரைபேட் இல்லை. ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பெக்ஸ் 333 ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம், அந்த ட்ரைபேடோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் சரி ஓகே, அது ஒரு டைம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு சிம்பெக்ஸ் 333 லிங்க்லேருந்து நான் இன்னும் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணேன். நெட்டில் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 வருது. ஆனால் வந்து இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்திங்கன்னா 500 பிலோ தான் வரும், அதோட கம்மி தான். இதை நான் வந்து இதோட கவரை பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு எவ்வளோ ஒரு டேமேஜான கவரு. சத்தியமாக பார்த்தோன்னே செம கடுப்பாயிட்டேன். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நேரில் வந்து ஷாப்லலாம் வாங்கியிருந்தால் சத்தியமாக ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருப்பேன். இது ப்ராடக்டில் சத்தியமாக அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை ஏன்டா வாங்கினேன்னு இருக்குது. ஸோ வந்து நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டே கிடையாது, டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. லென்த்து, ஹைட்டு, ப்ராடக்ட்டு, கம்பெனி நேமு, அதில் இருக்கிற ஸ்பெசிலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி வந்து எதில் வந்துருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட்லேருந்து வந்திருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து டெலிவரி மேன் வந்து அமேசான்லேருந்து வரல, அதாவது டெலிவரி கொரியர் சர்வீஸ்லேருந்து வரல. அதாவது இது வந்து எந்த கொரியர்னால் இந்தியன் போஸ்ட்லேருந்து வந்திருக்குது, டெல்லியிலேருந்து வந்திருக்குது. ஆர்டர் பண்ணி 10 நாள் ஆகுது. இப்போ தான் வந்து இந்தியன் போஸ்ட்டில் வந்து ஸ்பீட் போஸ்ட்டு வந்து பார்த்துக்காங்க. ஆர்டர் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் வருது. ஸோ வந்து நான் இதோட நான் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த மவுண்ட்டு ஒரு இத்து போன மவுண்ட்டு, அதோட பார்த்திங்கன்னா ஒரு காலர் மைக் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அந்த காலர் மைக் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒன்று, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று. அவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த காலர் மைக்கெலாம் நான் எனக்கு தேவையா இதிலலாம் வந்து போட்டுக்கிறேன். இது வேஸ்ட் இந்த மாதிரி காலர் மைக்கெலாம் வாங்குறது. அதோட இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கழண்டுக்கிட்டு உடஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தான். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கான்டாக்டை போய் பண்ணேன். அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் போய்ட்டு கான்டாக்ட் சேட் பண்ணேன். சேட் பண்ணதுக்கு வந்து எனக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க வந்து மெசேஜ் வந்து ஒழுங்காக வரல. ஸோ என்ன பண்ணேன், உடனே எனக்கு அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸுக்கு டேரெக்டாக கால் கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இதே ப்ராடக்ட் வந்தது, சேம் ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சரி ஒரு டைம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் வந்து சேம் வேறு ஆர்டர் சிம்பெக்ஸ் 333 ட்ரைபேடு கேட்டேன். அந்த ட்ரைபேடில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள், சிம்பெக்ஸ் 333 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஆனால் எனக்கு வந்த ப்ராடக்ட்டு அதோடைய ரேட்டும் பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது.
இது வந்து எனக்கு இந்தியன் போஸ்டல்லேருந்து வந்திருக்குது, இதை வந்து நான் எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது, எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நான் வந்து நீங்கள் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பேமெண்ட் அண்டு ப்ராடக்ட் செக்யூர்னு மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து எந்த ஒரு செக்யூரில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அமேசான் தரப்புலேருந்து அமேசான்லேருந்து நாங்கள் ரொம்ப சாரி சொல்லிக்கிறோம், ஆனால் இது வந்து எங்களோட ப்ராடக்ட் இல்லை, இது வந்து ஷாப்பிங் செல்லர் கான்டாக்ட் செல்லர், இது வந்து டேரெக்டாக வந்து இந்த ப்ராடக்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டருந்து நமக்கு வருது. பேருக்கு தான் அமேசான் அப்படின்னு ஆப் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு வந்து இது நேராக நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு விற்கிறது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்காரன் தான். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க பற்றியா அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாக வருது. ஸோ அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாக எனக்கு போஸ்டலில் வருது டெல்லியிலேருந்து. ஸோ வந்து நம்ம வந்து கேட்டதுக்கு அப்புறம் எதுக்காக வந்து நீங்கள் அமேசான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வச்சு நடத்தணும், டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாமேன்னு கேட்டதுக்கு அமேசான்லேருந்து நாங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் இல்லை, டேரெக்டாக வந்து அந்த கம்பெனி ஷாப்பிங் செல்லர்லேருந்து வருது இந்த ப்ராடக்ட், உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்புறம் எதுக்காக வந்து உங்கள் அமேசான் அப்ளிகேஷனில் வந்து Simplex 333 போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இந்த ப்ராடக்ட் நேமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் சொல்கிறாங்க, இது வந்து ஃபுல்ஃபில்டு அந்த மாதிரி அமேசான் ப்ரைம் ஃபுல்ஃபில்டுன்னு இருந்தால் அது டேரெக்டாக எங்கள் கான்டாக்ட் சப்போர்ட்லேருந்து வரும், இது வந்து டேரெக்டாக வந்து கம்பெனிலேருந்து வருது, ஷாப்பிங் செல்லர்லேருந்து வருது, கான்டாக்ட் செல்லர்லேருந்து. ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டதுக்கு, அதாவது இம்புல்டாக வந்து அந்த அமேசான் ஆப்பில் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனிக்கே வந்து நம்ம வந்து என்ன ரிட்டன் இமெயில் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அந்த ரிட்டன் இமெயில் சப்போர்ட் அனுப்பினோனையும் அவங்க ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண அப்புறம் நம்ம இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரொசீஜர் அண்டு ஒரு இமெயில் லேபிள் மாதிரி ஒரு இமெயிலில் வரும். அந்த இமெயில் லேபிள் என்ன பண்ணணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் பண்ணி இந்த பேக்கேஜில் வந்து அந்த லேபிளை ஒட்டி நம்ம எப்படி இந்த போஸ்டலில் வந்துச்சோ, இந்த இந்தியன் போஸ்டலில் வந்துச்சோ அதே மாதிரி இந்த இந்தியன் போஸ்டலில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கிற ட்ரைபேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கலாம், Simplex 333 ட்ரைபேட்னு இருக்குது. ஆனால் எனக்கு வந்தது பாருங்கள் ட்ரைபேட் 110. ஸோ வந்து நான் அமேசானில் வந்து நான் ஆர்டர் பண்ண வேணான்லாம் சொல்லலை, பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்குது பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து அது எங்கேருந்து வருது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது அமேசானில் ஃபுல்ஃபில்டுன்னு ரெட் கலரில் அமேசான் ப்ரைம் ஃபுல்ஃபில்டுங்கிறத மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். அதாவது உங்கள் பேமெண்ட்டுக்கும் சரி, உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் சரி, உங்கள் ரிட்டர்ன் ரீஃபண்ட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து முழுசாக அவங்களுடைய பொறுப்பு ஏற்றுக்க முடியும். நாங்கள் இது அவங்கள்ட்டேருந்து வாங்கின ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற ப்ராடக்ட்னு. மற்றபடி அந்த ஃபுல்ஃபில்டுன்னு இல்லாத மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அது டேரெக்டாக வந்து கான்டாக்ட் சேலர், அதாவது வந்து அவங்க சேல் பண்ணுறவங்கள்ட்டேருந்து நமக்கு டேரெக்டாக வரப்போகிறது. ஸோ வந்து நம்ம எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தான் கேட்க முடியுமே தவிர அமேசான் தரப்புலேருந்து நம்ம எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ இதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ வந்து ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அமேசானில் ஃபுல்ஃபில்டுன்னு ரெட் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.